ஜோசப், எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணி இருக்கு ஜோசப். அப்படியாப்பா, என்ன விஷயம்? நான் ஒரு மட்டன் ஸ்டால் போடலான்னு இருக்கிறேன் ஜோசப். நான் தீபக் புதுசு புதுசாக யோசிக்கிற, இதில் என்ன விலங்கு இருக்குமோ? இல்லை ஜோசப், எனக்கு ஒரு ஐடியா வந்தது ஜோசப், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி சொல்லு தீபக், சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். இல்லை ஜோசப், பழைய ஏற்பாட்டில் நம்ம பாவ நிவர்த்தி செய்வதற்கு தேவன் பலியை எதிர்பார்ப்பார்ல. பலி செலுத்தினா பாவம் நிவர்த்தி ஆகிடும், அப்படி தானே? அதனால தான்ப்பா பேசாமல் ஒரு மட்டன் ஸ்டால் போட்டு பலி செலுத்தின மாதிரி ஆயிடுச்சு, கறிக்கு கறி விற்ற மாதிரி ஆயிடுச்சு, பணமும் சம்பாதிக்கலாம்ல. ஆஹா, தீபக் கூட இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. ஆஹா, எப்படி யோசிக்கிறாரு பாரா. நம்ம செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மட்டன்லாம் பத்தாது, பெரிய யானையை அடித்து யானை ஸ்டால் போட்டுடலாம். தீபக், தெரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியா? அந்த காலத்தில் ஆடு மாடுகளை பலி கொடுத்தாங்க, ஆனால் அது பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நமக்காக பலி ஆனார். இனி வேறொரு ரத்தத்தினால பலியிலன்னு வேதத்திலே சொல்லுது தீபக். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்யலா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லைன்னு எபிரேயர் 10:26 சொல்லுது தீபக். அப்படியா பிரதர்? நான் யோசிச்சதெல்லாம் வேஸ்டா? இப்போவாத புரிஞ்சா சரிதான் தீபக். நீங்கள் என்ன பிரதர், வேற ஏதோ பெருசாக யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஆமாம் பிரதர், நான் கூட பெரிய யானை ஸ்டால் போடலான்னு நினச்சேன். நல்ல வேலை என்னை தெளிவுபடுத்திட்டீங்க.